அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற 28/6 ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நமது காட்டில், அதாவது செண்பகப்பு அடிவாரத்தில் உள்ள நம்ம வயலில் நடைபெறும். இல்லை அப்படின்னா போன மாதம் நடந்த மாதிரி நம்ம மூலிகை வகுப்பு வந்து செண்பகத்தோப்புலேயும் நடைபெறும். தண்ணி வசதி இருந்துச்சுன்னா செண்பகத்தோப்புலேயும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு மற்ற எல்லா வசதியும் இருக்கும். போன வகுப்புலையே சர்க்கரை வியாதியை பற்றியும் குழந்தைகள் நல மருத்துவத்தை பற்றியும் கேட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றி வீடியோ வந்து நம்ம ஓடோட போட்டுக்கிட்டுப்போம். சந்தேகம் உள்ளவங்க வந்து நம்ம வகுப்புலே கேட்டுக்கோங்க. சர்க்கரை வியாதின்னு வரும்போது முக்கியமாக நம்ம உணவுலேயே எல்லாமே சரி பண்ணிக்கலாம். முன்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் எங்கள் பெரியவங்களே சொல்லுவாங்க, இந்த முருங்கை இருக்குது பார்த்திங்களா, இப்போ இது வந்து முருங்கை கன்று. முருங்கையிலேயே இன்றைக்கி ஆன்ம சக்தி அதிகமாக இருக்கணும்னா இதோடைய பெரிய மரம் நம்ம இடத்துல இந்த பக்கத்தில் இருக்குது. அதோடைய முருங்கையுடைய பெரிய மரத்தில் ஒரு துளை வச்சு அதில் வந்து சாதிக்காயை உள்ளே வச்சிடணும். சாதிக்காய் வச்சாச்சு அப்படின்னா ஒரு 20 நாள் கழித்து பார்க்கும்போது அந்த சாதிக்காய் வந்து அதனுடைய சத்துக்களை பூரா, முருங்கையில் உள்ள சத்துக்களை பூரா எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதை வந்து பழவடிக்கு காய வச்சு பொடி பண்ணி அதை நம்ம பாலில் சாப்பிட்டு வரும்போது ஆண்களுக்கு அதிகமான விரித்தன்மை இருக்கும். அதேபோல் முருங்கையில் வந்து பூவு, நம்ம முருங்கை வச்சுருக்க போகிறோமே, பெரும்பாலும் எல்லா முருங்கையுமே காய் காய்க்க விட மாட்டோம். ஏன்னா காய் காய்க்கிறதுக்கு முன்னாலேயே பூ பூத்த உடனேயே அந்த பூவிலேருந்து லிங்கத்தை சுருக்கு பண்ணி சுருக்குடுத்து அந்த அதிலிருந்து நமக்கு வந்து அதிகமான ஆண்களுக்கு வீரியத்தன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 முருங்கை வரைக்கும் வச்சுருக்கோம். முருங்கை 300 முருங்கையில் உள்ள பூ பூத்த உடனேயே எல்லாமே இயற்கை விவசாயத்தில் வந்த முருங்கை தான். எதுவுமே செயற்கை உரமோ செயற்கை மருந்து இதுவரையும் நாங்கள் அடிக்கலை. ஏற்கனவே என்னென்ன இயற்கை உரம் போட்டுக்கோன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட முருங்கை தான். இந்த பூவிலேருந்து நம்ம நிறையா லிங்கத்தை சுருக்குடுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த முருங்கைப்பூ சாதிக்காய் சேர்ந்து நம்ம நாட்டு மாட்டு நெய்யில் ஒரு நெய் நம்ம தயாரிக்க போகிறோம். ஏற்கனவே தயாரித்து கூட இயற்கை வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம். அதே மாதிரி சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு வந்து தேன்லையே இந்த முருங்கைப்பூ சாதிக்காய் தேன் சேர்ந்து டானிக்கு மாதிரி நம்ம போட போகிறோம். அதையும் நமக்கு வந்து சர்க்கரை வியாதிக்கும் நல்லது, நம்ம ஆண்மை சக்திக்கும் மிக அதிகமாக இருந்தது. அதாவது முருங்கைப்பூவில் போட்ட லிங்க சுந்தரமும் முருங்கைப்பூவில் போட்ட அந்த டானிக்கும், அதாவது ஆண்கள் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எல்லா ராச உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய மருந்தாக பயன்படும். அதுக்காக நம்ம காட்டிலேயே இயற்கை முறையில் பயன்படுத்தினா முருங்கை மட்டும் தென்னை மரத்துக்கு ஊடு பயிராக நம்ம போட்டிருக்கோம். அதோட நம்ம பப்பாளியும் போட்டிருக்கோம். இது வந்து நாட்டு நெல்லி தான், நெல்லியும் போட்டிருக்கோம். அது மாதிரி எல்லாமே நமக்கு மருத்துவத்துக்கு தேவையானது மட்டுமே நம்ம போட்டுட்டு வந்திருக்கோம். அதனால் வகுப்புக்கு வருதவங்க கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஊருக்குள்ளேன்னா தெரியாது, நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள வண்டி வசதியும் சாப்பாட்டு வசதியும் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. பதிவு பண்ணாதவங்க கண்டிப்பாக வர வேண்டாம். எங்களுக்கு உருப்படியாக ஒரு 40 பேர் ஒழுங்காக படித்தாலே போதுமானது. அங்கே வந்து பதிவு பண்ணாமல் வந்து அவங்கவுங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணிவிட்டு நிகழ்ச்சிக்கு வாங்க. வர மாதம் கடைசியில் உங்களுக்கு நிறையா மருத்துவமும் அது மாதிரி, அதாவது சர்க்கரை வியாதிக்குள்ளதும் குழந்தைக்குள்ள மருத்துவமும் நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதோட நம்ம கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய மருத்துவம் வரும். நம்ம நிகழ்ச்சி கலந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.